பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது முதலாவது நம்ம கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படணும். நாங்கள் கிறிஸ்தவங்க தானே, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் விசுவாசிக்கிறோம், அவர் தான் உண்மையான தெய்வம் ஒத்துக்கிறோம், அப்புறம் ஏன் நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கேட்கலாம். நிக்கோதேமு அப்படிங்கிறவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வராரு. அவர் இடத்துல தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் நீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றாரு. உடனே இயேசு கிறிஸ்து, பரவாயில்லையே, நீ விசுவாசிக்கிறியா, அப்போ நீ பரலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லல. அதுக்கு மாறா என்ன சொல்றாருன்னா, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டே அப்படின்னு சொல்றாரு. இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் தான் என்ன அப்படின்னா ரட்சிப்பு. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, தண்டனையில இருந்து நம்மளை காப்பாத்துற ரட்சிப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாவத்துல இருந்து நம்ம வெளிவரணும். பாவத்தை குறிச்ச மனஸ்தாபம் நம்மளுக்கு வேணும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணிட்டு அதே இடத்துல உட்கார்ந்து இருக்காம இயேசு கிறிஸ்துவை நோக்கி, கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடணும். அறிக்கையிட்டாச்சு, மன்னிச்சிட்டாரு, ஸோ நம்ம திருப்பி அந்த பாவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம பாவத்தை குறித்து ஃபீலிங்ஸ் வந்த உடனே நம்ம போய் கடவுள்கிட்ட அறிக்கையிடணும். அதுக்கப்புறமா அந்த பாவத்தை திருப்பி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பாவம் செய்யும் போது உலகத்தின் பிள்ளைகளா இருக்கும். இந்த பாவத்தை விட்டுட்டு ஒரு புதிய லைஃப்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது, கிறிஸ்துவின் பிள்ளையா நம்ம மாறும் போது அது ஒரு புது பிறப்பு எடுக்கிறோம். இதுதான் ரட்சிப்பு. அப்போ நம்ம பாவத்தை விட்டுட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன ஆகிறோம்னா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா மாற ஆரம்பிக்கிறோம். தேங்க்யூ.